அந்த நடைய பாடுறா, அந்த கலரை பாடுறா. அடே ஐயா, ஐயாலே அந்த குதிரை மாதிரி ஓடி காட்டுங்களே. ஒன்றும் சொல்ல. ஐயாலே நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். எங்கேயா போன? உன்னையத்தான் தேடிக்கிட்டே தெரிஞ்சேன். என்னைய அப்பா வந்தார். அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கார். நான் தான் உங்க அப்பா கிட்ட போனேன்ல. அப்பாட்ட போனா எங்க அப்பா இன்னுமா உசுரா இருக்காரு. எரும மாடு காட்டுக்கு போய் காவலுக்கு போறதா? சரி. உங்க அப்பா கிட்ட மட்டுமா போனேன்? உன் கூட பிறந்தவங்க 6 பேத்துக்கிட்டீங்கல்ல போனேன். என் கூட பிறந்த 6 பேர்ட்டையும் போனியா? ஆமா. அப்ப நீங்க அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய இங்கேயே வந்த. ஐயோ, நீங்க அந்த தொத்தமான நான் தானா? ஐயோ, நாதா சுவாமி, என்னைய பார்த்து சந்தேகப்பட்டுட்டீங்களே. சந்தேகப்படலமா? சந்தேகப்படாதீங்க நாதா. மதுரையில கண்ணகி சிலைக்கு அப்புறம் என் சிலையை வைக்கிறதாக பேசுவதாக கேள்விப்பட்டேன் நாதா. சிலை எடுத்துருவாங்க. அதனால அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொன்னார். காவலுக்கு பெரிய மனுஷன்னா அங்கே காவலை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு சொல்லுவா. இது வரைக்கும் நான் காவலுக்கு காட்டுக்குள்ள போனதே இல்லை. நீ போனா காட்டையும் கருத்து போடுவேன். இங்க கார்த்திக் ராஜாவே கருத்துட்டா காட்டை கெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொன்னீங்க? ஆமாடா. அதனால உங்க முகத்துல இருக்க பொட்டு அந்த நிலாவை போல வட்டமாக இருக்கிறது. ஆமா. உங்களை பார்க்கையில் அப்படியே அந்த தேவகுலோகத்தில் இருக்க ராஜகுமாரை இறங்கி வந்த மாதிரியே இருக்கு. ராஜகுமார் இல்லை, நான் கார்த்திக் ராஜகுமார். ஏதாவது வர்ணிக்க விடுறியா? சரி வர்ணிமா. எவ்வளவு அழகா சொல்றேன். ஆமா. மித்த பிள்ளைலாம் உன்னை இப்படி சொல்லுமா? சொல்ல மாட்டா. நான் எவ்வளவு அழகா சொல்றேன். எத்தனை பேர் இருந்தாலும் உன்ன மாதிரி உனக்கு ஈடாகுமா? உங்களை பார்க்கையில எங்க நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு அன்னை மாதிரியே இருக்கீங்க. பிள்ளையாரா? இல்ல, அந்த பிள்ளை சொல்ற ஒரு வயல நான் என்ன, நான் தான் தொந்தி விநாயகர். அவர் வந்து முந்தி விநாயகர், நான் தொந்தி விநாயகர். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? பிறக்கையிலே நீங்க இப்படித்தான் இருந்தீங்களா? பிறந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டீங்களா? பிறக்கையில ஆள் ரொம்ப சின்ன பிள்ளையா, ஆள் செக்கச்சவேன்னு இருப்பேன். யாரு? அந்த சின்ன பிள்ளையா இருக்க எல்லாரும் தூக்கி என்னைய குஞ்சுவாங்க. குஞ்சுவாங்க. செல்ல குஞ்சு, என் தங்க குஞ்சு. சின்னதா இருக்கையில இப்ப ஆத்தாடி நினைச்சு பாரு, கனவுல எப்படி இருக்கும் நினைச்சு பாருமா. ஆம்பளை அறவே உன்னையெல்லாம் நினைச்சு பார்க்கலாம். சின்னதுல எப்படி கொஞ்சமா அப்படித்தான் இருக்கு. சரியா சொல்ல. அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லிருக்காரு. ஆமா. பெரிய மனுஷங்கன்னா அப்படித்தான் காவலை பாரு. காட்டுக்குள்ள முத புகையில பயமா இருக்குமா? ஆமா. அப்புறம் போ சர்வீஸ் ஆயிரும். முதல்ல போயில பயமா இருக்கும், அப்புறம் போ சர்வீஸ் ஆயிரும். அப்புறம் காடே நம்ம சொந்தமாயிரும். அங்க பெருசா இருக்குமா? ஆமா. அங்க சிங்கம் இருக்கும், புலித்தி இருக்கும். புலி சிறுத்தையா? சிங்கம் புலி கரடை, யானை புலி திருச்சை. யானை புலி சிறுத்தை, சிங்கம் புலி கரடி, யானை புலி திருச்சை. அதை தூக்கி உன் வாயில தான் வைக்கணும். ஓகே, நன்றிங்கம்மா. சரிடா. அதனால உன்னை நான் காதல் பண்ணலாம். இவன் என்னடா இடையில உளறிட்டே இருக்கேன். ஒரு நாள் வந்திருக்கனால அப்படித்தான் இருக்கு. என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் உன்னை நான் காதல் பண்ணலான் இருக்கேன். என்ன காதல்? மறுபடியுமா? ஆமாடா. நீ காதல் பண்ணினா எனக்கு நெஞ்சு வலி வருது. அது முதக்கு பண்ண அந்த காதல் வேற, அது நெஞ்சு வலி, இது குஞ்சு வலி. உன்னை நான் காதல் பண்ண ரசிகர் விருப்பத்திற்காக ஒரு அண்ணன் சொன்னார், அத்தை மகளே செப்புச்சலை பாடுங்க. அந்த பாடல் எனது சொந்த பாடல். அருமை தம்பியோட சொந்த பாடல். அவர் குரல் வழியாக கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ எல்லாருமே குரல் வழியா தான். அவர் அப்படி இல்லம்மா, அப்புறம் என்ன மூக்கு வழியாவா பாடு? குரல் வழி பாடுறது வேறமா. அந்த ஒரு இது டியூனை பிக்கப் பண்ணி பாடுறது ரொம்ப கஷ்டம்ல. நம்ம பாடுற சினிமா பாடு எத்தனை தடவை கேட்டிருப்போம். ஒரு புது டியூனை உருவாக்கி அதுல பாடுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியாது, சூப்பர் சிங்கர் செலக்ஷனுக்கு போய் சினிமா பாட்டை பாடுறேன் தான் துரத்தி விட்டாங்க. எங்க திரும்ப தம்பி சூப்பர் சிங்கர் போனியா? ஆமாயா. உன் முகரையிலே நீ முழிக்க மாட்டேன். நான் போயில உன்னை முழிச்சிட்டு போனேன், அதே நீ விரட்டி விட்டேன். போடா மூதை பழைய இப்படி போட்டு உள்ள டீ டீ கடைக்காரன் ஏதோ தொடர்பு இருக்குன்னு ஓயாம அந்த வழியில டீயே கேட்கல, ஓயாம டீ வாங்கிட்டு வரேன். யாருக்கு வாங்கிட்டு போறாங்க ஒண்ணுமே தெரியல. அது டீ வாங்கி கொடுக்கல, மணிமேலையை இந்த மணிமேலையை பாக்குறக்கா ஓயாம போறேன்.
தட்டுல தான் ஊத்தி இருக்கு. நீ எதுக்கு ஒண்ணு அவர் என்னைய போட்டு பாடா படுத்துறாரு. உன்னை டீ வாங்க சொன்னாலும் யாரு இல்ல டீ கடைக்காரருக்கு உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கு. டீ ஒரு ஆளோட கேட்கல ஓயாம வாங்கிட்டு எதுக்கு வாங்கிட்டு வரான்னு ஒண்ணுமே புரியல. காதல் பண்ண என் காதல் எப்படி காதல் தெரியுமா? அன்பு ரசிகர் விருப்பத்திற்காக எனது சொந்த பாடல், பல மில்லியன்ஸ் பார்வையில் கடந்த பாடல். அந்த பாடல் உங்களை பத்தி அத்தமகளே என் செப்பு சேலையே டீ வாங்கி கொடுக்குற அவர் தம்பி யானி பாடம் போது டிஸ்டர்ப் பண்ணாங்க, டென்ஷன் ஆயிருங்க. அத்த மகளே என் செப்பு சேலையே என்ன பார்த்ததும் ஆசைப்பட்டு போலையே. அத்த மகளே என் செப்பு சீலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கொழையே. அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல என் முகமும் ஜொலிக்குதையா. மச்சாலும் காத்திருக்க மணிக்கணக்கா உன் மனசு வலிக்குதையா. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரண்டி ஓ மாமண்டி. என் அத்த மகளே நான் செப்பு சீலையே பார்த்ததும் ஆசைப்பட்டு தென்னங்கொழையே. தங்கர ஓரத்தில அத்தனை விட்டு உனக்காக காத்திருந்தேன். நான் உனக்காக காத்திருந்தேன். கம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீவன் கட்டி நீ அணைச்சிக்கிட்டே. உன்னை கட்டிதானே அணைச்சுக்கிட்டேன். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம், எனக்கு புரியும் மாமன் பாசம். நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம். எனக்கு புரியும் மாமன் பாசம். என் அத்த மகளே நான் செப்பு சீலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு போலையே. கூடம் போகும்போது ஓரக்கண்ணு பார்த்த இன்னும் நானும் மறக்கலையே. அதை இன்னும் நானும் மறக்கலையே. நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி விட்ட ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடியே. அந்த சாமிக்கும் தான் தெரியுமடா. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமன் பாசம் பல வருஷம். உறவு தடுக்குது ஒரு நிமிஷம். மாமன் பாசம் பல வருஷம். என் அத்த மகளே செப்பு சீலையே பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தின்னம் போலையே. அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் உன் முகமும் ஜொலிக்குதடி. மச்சனானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி. உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி. உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமடி. என் அத்த மகளே என் செப்பு சேலையே பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தின்னம் போலையே. என் அத்த மகளே என் செப்பு சேலையே பார்த்ததும் ஆசைப்பட்டேன் தின்னம் போலையே. அன்பு இந்த பாடலை அழகாக பாடிய அருமை தம்பி கார்த்திக் ராஜ் அவருக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக இந்த உலக கோப்பையை அன்பளிப்பாக அளிக்கிறேன். நன்றி சொல்லிடு. இதை குடிச்சு இதோட தண்ணி கலந்து சாப்பிட எனக்கு தண்ணி கொடுத்து உலக கோப்பை சொல்லு. உலக கோப்பை குட்டிகளுவ தண்ணி கொடுத்து ஏய் கைதட்டி அன்புள்ள நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அப்பா வந்து நம்மளை கண்ணு எங்க போக கடத்து சொல்ற? தங்கச்சி வர்ற மாதிரி இருக்கு. சொல்லு. தங்கச்சி அதப்பா நின்று ஓடா. தம்பி நீ என்ட்ரன்ஸ்ல வச்ச போட்டு நான் அழிக்கவே இல்லை. நீ தெய்வ கராச்சி அதிமதுரமா அதிமதுரா அனுராதா அதிமதுரா அனுராகா ஜீவிதமே சுகபோகம். அதிமதுரா அனுராகா
உன்னை எச்சரிக்கிறேன் இனிமே இது கவனிக்கணும் நீங்க. ஆமா ஒரு இந்த பாடலுக்கு வந்து குதிரை மாதிரி எங்க சிங்கம் போகல. நான் கவனிச்சுட்டு தான் இங்க இருக்கேன். இங்க கவனிக்கிறதா இங்க கவனிக்கிறேன். ஏய் வணக்கம்னு சொன்னேன். வணக்கம்டா தங்கச்சி. அதிமதுரை எவ்வளவு உடம்புக்கு நல்லது தெரியுமா? என்ன நல்லது? எல்லாமே நல்லது. அதுவும் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு குரல் வளம் நல்லது. இந்த உலகத்திலேயே அதிமதுரத்தை மிஞ்சின குரல் வளம் குடிக்கக்கூடிய தன்மை மருந்து எதுவுமே கிடையாது. இருக்குமா? நீங்க பாட்டு ஒரு தடவை கேட்டு பாருங்க. ஒண்ணு இருக்கு. இல்ல காலங்கள் மாறுதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் மாத்திர முடியாது. ஒரு சில விஷயங்கள் இப்ப சொல்றாங்கல்ல, எப்ப இதான் ஃபேஷன் அப்படி ஜாக்கெட் சொல்றாங்கல்ல, பழைய மாடல் தான் இப்ப புது மாடலா மாத்திக்கிட்டு வராங்க. புதுசா ஒண்ணும் கொண்டு வரல. சரி மணிமேகலை, என்னமா அப்படி வந்திருக்கீங்க? காட்டு காவலுக்கு போறோம்ல. என்ன காட்டுக்கு? நான் தின காட்டுக்கு. யார் போறது? யாராரு? நீங்க, நானு, அவங்க அண்ணன், 3 பேரும். கோவம் வந்து அந்த பிள்ளை முகரை யாரும் பார்க்க முடியாது, கொடூரமா இருக்கும். ஆனா சிரிச்சுச்சுன்னா சின்ன பிள்ளை மாதிரியே சிரிச்சுட்டு நிற்கும். இப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து காவலுக்கு போறோம். நீ பரன் மேல நின்னுக்க, நானும் உங்க அண்ணன் 2 பேரும் சேர்ந்து காவல் பார்த்துக்க. ஏய் நீ எனக்கு தானடி தோழி, என்ன அண்ணன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறேங்கிற? தோழி தாண்டா. ஆமாடா. இருந்தாலும் இடத்துக்கு தலைவி இல்லையா? இருந்தாலும் நீ என்னோட தான் இருக்க, நீங்க அண்ணன் கூட போக கூடாது. செச்சே செச்சே, தலைவி ஒரு இடத்துல மேலதான் இருக்கணும். நீ மேல நின்னுடா, நான் கீழ இருந்து பாப்பேன். வேணாண்டா தங்க, நம்ம 2 பேரும் பக்கம் பக்கத்துல காவல் பாப்போம். அண்ணா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இத பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ஒண்ணு நினைக்கிற மாதிரி அண்ணன் இந்த ஒரு அண்ணனை பத்தியே பேசாதமா. ஏமா 7 பேர் அண்ணங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் யாவும் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? 7 அண்ணங்கள அவங்க வேலைய அவங்க சரியா பாக்குறாங்க. இந்த அண்ணன் இந்த வேலைய பாக்குறாங்க. இங்க இருக்க வரேன், இந்த அண்ணன் வேலை பார்த்தா பாத்துட்டு போறேன். நான் 7 பேத்துக்கு அலியா பத்தினியா இருப்பேன். 7 பேரையும் கொன்றுவேன்னு எனக்கு தெரியும். அண்ணே என்னன்னு நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு ஆம்பளை 10 கல்யாணம் பண்ணலாம். ஏடா உனக்கு அத்தாச்சி வேணும். ஒரு ஆம்பளை 10 கல்யாணம் பண்ணலாம். இந்த பிள்ளை 7 பேரையும் கல்யாணம் பண்ணுது கேட்டு பிடிக்கிறேன். அம்மா 7 பேர்னா ஒரு வேலைக்கு போற ஒரு கம்பெனில வேலை கேக்குறான். ஒரு 5-6 கம்பெனியா ஏறி இறங்கினா தானே. 6 கம்பெனி போட்டு 7ஆம் கம்பெனி என்ன பிடிச்சிருக்கு காட்டுல கம்பெனி. வேலை பார்த்தோம்னா அது தொழில். தொழிலுக்காக 4 இடம் ஏறி இறங்கி வரது தவறல. இதுவும் தொழில் தானே நமக்கு. உன் பேச்ச கட்டி தான் சில பிள்ளைங்க இந்த வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன். உன் பேச்ச கேட்க கூடாது. எல்லாம் சேராம சேர்ந்திருக்கோம். ஆமா கூடாம கூடியிருக்கோம். கொஞ்ச நேரம் ஆடி பாடி அண்ணே ஆம்பளை பிள்ளை எல்லாம் விளையாண்டா எப்படி சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. ஆமா ஆம்பளை பிள்ளை எல்லாம் அந்த விளையாடுறோம்ல தண்ணி இனி வாங்கி ஆடுறாங்க. ஏய் சாமியே, ஏய் சாமியே, குண்டி சூப்பரா மாலை ஓட்டுங்க. நம்ம நேரா ஆளுக்கு ஒரு ஆப்பு வாங்கி தண்ணி அடிப்போம். ஏய் குண்டிய தலை லூச்சு முண்டை, குண்டிய தலை ஒரு நீ எதுக்கு கை வைக்கிற பிள்ளை மேல? சரிடா பொம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்திருக்கான். அப்பா சொல்றது இன்னைக்கு எங்க அண்ணன் நீங்க பொம்பளை பிள்ளை சேர்ந்திருக்கான். ஆமா எனக்கு கவனிக்கல. எனக்கு மசூர் மட்டும் தானே இல்ல, மத்த எல்லாம் இருக்கு. ஏய் அதனால சந்தோஷம். நீ கவலைப்படாத தம்பி, நீ கவலைப்படாத. உனக்கு மாப்பிள்ளை நான் பாக்குறேன். நீ ஒண்ணும் பார்க்க வேணாம்ல. மணிகண்டனே நம்பு. ஒண்ணு கருத்துக்கிட்டே கார்த்திக் ராஜா டான்ஸ் மார்க்குனா மூத்தல நின்று துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. சீக்கிரம் குறைஞ்சிரும். பொய்யுறக்கம் கொள்ளுவேன், கையை சற்று தள்ளுவேன், போங்க என்று சொல்லுவேன், வாங்கல் என்று சொல்லுவேன். பொய்யுறக்கம் கொள்ளுவேன், கையை சற்று தள்ளுவேன், போங்க என்று சொல்லுவேன், வாங்கல் என்று சொல்லுவேன்.
மணிமேகலை ஒரு நேரத்தை போல ஒரு இருக்க மாட்டேன் என்ன? மாமா மகன் மாப்பிட்டு ஒரே கடாப்புல போய் கூட்டத்தில் விழுந்துரும். என் பாட்டில் பிழை உள்ளதா? நீ பாட்டை கேட்டியா இல்லையா? என்ன கேட்டிய? ஏய், ஏய் காதல் மணவாளன் அவன் பாட்டை கொஞ்சம் விளங்கியம்மா. அம்மா இப்ப தங்கச்சி பாடினாங்க, அந்த பிள்ளை பாடுச்சு. இப்போ அறிவுக்கு நீ பாடு. நான் காதல் மணவாளன் காதல் மணவாளை அதுக்கு அடுத்த வரி பாடு. அளவிடு வேலை ஒண்ணு இல்லை. நானாவது பரவாயில்ல, நான் பரவாயில்ல. ஆனா ரெண்டு சேர்ந்தது சிறங்கு கூடுறது குரங்குன்னு ஒத்துமையா இருக்கியப்பா. பொங்கல் என்றுங்கிற பொங்கல் என்றுங்கிறா வாங்கல் என்னங்கிறா. காதல் மணவாளன் காலருகில் இருப்பார் நான் சொல்றேன். இவன் எரும மாடு காதல் மணவாளன் கால குட்டையே காலை விட நீ என்ன சொன்ன? காதல் மணவாளன் காலுக்குள்ள கிடப்பேன். அப்படி சொல்லலாமா? அப்படி தப்பு இல்லையா? மணிமேகலை போய் சொல்லாது. என்ன மணிமேல போய் சொல்ற? அண்ணே அப்ப நான் போய் சொல்றேனா? இருடா, உனக்கு நடத்தி காட்டுறேன். இருடா, இப்போ இருடா. இங்க நில்லுடா. நில்லுடா. இங்க வா. இங்க வா. உட்கார்றா கீழே. நான் சொல்றது பொய்யா? கீழே உட்கார்றா. பொய்யா? இல்ல, இல்ல. கீழே உட்காரு. உட்கார். நீ சொல்றது பொய்யா, நான் சொல்றது பொய்யா? நீங்க பாக்குறேன். நல்லா உட்காருடா. காதல் மணவாளன் காலருகில் இருப்பார். ஏய் பாடுறா முண்டை ஓசியில தானே சும்மா பாடுறா. அது சும்மா இருக்கிற நேரம் காமிக்கிறானா மாலை ஓட்டு இருந்தா ஓயாம தூக்குறா. காதல் மணவாளன் காலருகில் இருப்பார். அல்லமில்லை தோழி உள்ளதைத்தான் சொன்னாய். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசே. தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. விளையாட்டு விளையாடலாம். நல்ல விளையாட்டு அண்ணே நீங்க சொல்லுங்க. அப்படியா? நம்ம ஆண்கள்லாம் ஒண்ணா சேர்ந்துருக்கோம். ஏய் பொம்பளை விளையாட்டு இருக்கிற ஆண்கள்லாம் கூட நீங்க சேர்ந்து ரெண்டு பேரும் ஆடதான் போட்டிருக்கீங்க. ரெண்டு பேருமே ஆம்பளை. ஏய், அப்படி சொல்லாதீங்க. டேய், தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன பேசுற? கேளுங்கண்ணே நல்லா. கோவப்படுறல்ல, அவன் ஆம்பளை வேஷம் போட எவ்வளவு சிரமப்பட்டிருக்கான். நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளை, நான் தான் இப்ப பொம்பளை. ஏய் நான் பொம்பளை வேஷம் தான் போட்டிருக்கேன். நான் வந்து என்ன வேஷம் இருக்கணும் எனக்கே தெரியல. ஏ பொம்பளை நானு. ஏய், ஏய், பொம்பளை நான். டேய் இவ ஐஸ் விளையாடுறாயா? தம்பி இங்க வா. நீ முதல்ல மாலை ஓட்டுக்கின்ற ஒரு மரியாதை விடல. இங்கிட்டு வாடா. மணிமேல சும்மா இங்க வாடா. நீ என்னன்னு கேளு. இங்கிட்டு இப்ப நில்றா. உன் பேச்ச மட்டும் கேட்கவே மாட்டேன்டா. அண்ணே ஒரு மாதா பிதா குரு தெய்வங்கிறதுக்கு சமாவுங்க. ஒரு ஹார்மோனியஸ்ட் கூப்பிடும்போது பக்கத்துல ஏய், கேட்கறதா இல்லையா? கோமா இல்ல தம்பி. பெரிய மாமா கொடுக்கா. நீ போய் நீ கேளு. 1000 பெரிய டான்ஸா இருக்கலாமா? அதுக்காண்டி ஒரு தரம் இல்லாம இங்கிட்டு வாடா. நீ என்ன செய்யற? என்ன அது தரம் பார்த்து பழகிக்க. அவ என்ன பண்ண என் கட்சிக்காரே? திரும்பி நில்றா. ஏய், இந்த ஐஸ் விளையாட ஏய் பப்புடு பயப்படாப்ல விட்டுருங்க. பயப்படுறேன்னு ஒத்துக்கிறீங்களா? பொம்பளை நான் பொம்பளை வேஷம் தான் போட்டிருக்கேன். அதனால சொல்றாப்ல ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் மருளாலம். விட்டு வந்து சேரும் வானிலை வட்டம் விட்டு வந்து சேரும் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். வண்ண வண்ண கிளிகளோ சோ, சோ, சோ. உங்களோட பெருந்தொல்லையா ஆடோல பாடுவது கேட்கவில்லையா? ஏன் இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுற? இந்த ஆட்டத்தை பாராட்டி உங்க ரெண்டு பேரும் எனக்கு இந்த ஆட்டத்தை பாராட்டி இசைக்குழு சார்பாக இந்த உலக கோப்பையை ஏய், நன்றி சொல்லுடா. முதல்ல மரியாதை கொடுத்த முதல்ல எதை நன்றி சொல்லு. கொடுத்தால் அண்ணே மனம் கொண்டதே மாளிகை. குடிசையா இருந்தாலும் கோபுரமா மனசுல நினைக்க பழகுங்க. அம்மா. முத தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கணும் கொடுக்கணும்பாங்க. கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு. அம்மா, அவங்க எப்ப பார்த்தாலும் தண்ணி கட்டிங்கி செவனை புட்டே கொடுப்பேன். வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன். அன்னைகளா உங்களோட பெருந்தொல்லையா ஆடோல பாடுவது கேட்கவில்லையா? சொத்து மேல இந்த ஆசையா சொத்து மேல ஆடு, அப்படி, அடி, குத்து, குத்து. ஆஹோ, ஆஹோ. தம்பி, தம்பி, அந்த உட்காந்து பிளேன் மாதிரி காலை நீட்டு வைல. தகச்சி அண்ணே. அண்ணன் என் தம்பி ஆடின ஆட்டத்தை பாத்தியா? நீ பாக்கலையா? முத நான் பாக்க பம்பரமா கிரிட்டு 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 சுத்தினே பாருமா. பம்பரமா ஆடினாட்டது எனக்கு ஒரு தடவை. ஒரு தடவை மணிமேகலை அந்த இங்க ஆடி உட்காந்து, காட்டு மணி. அது பிளே
மாதிரி சுத்து வைல அடி அண்ணாங்கள உங்களோட பேர சொல்லையா அப்படியா உட்காரு காலை சுத்துறா முகரைய பார் முகரைய இப்படிதான் உட்காந்து அந்த பிள்ளை என்ன எவ்வளவு இப்படி உட்காந்தியா நான் வேற மாதிரி உட்கார்ந்த பேண்ட் கிழிஞ்சிருன்னு நினைக்கிறேன் அதே அந்த இடம் தான் அடிக்குது. வேலிமலை சாரல் தவ முடிகள் வரக்கூடிய இடம் அப்படி யார் சத்தம் நல்லா தவ முடியும். அப்படி யாராவது வந்தார்கள் ஆனால் தக்க மரியாதை கொடுத்து ஆசிரியர் வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க போலாமா அண்ணே நல்லா இருப்பேன் என்னடி கொடுமை வாய் சிறப்பு உண்டாக சோ, உனக்கு தம்பிக்கு சிறப்பு உண்டா